ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நண்பா, நண்பிலே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு 2வது நாள் எங்கே போகிறோம் அப்படின்னா சர்ப்ரைஸ் உடச்சிடலாமா? ஒண்டர்லா பெங்களூர் வந்ததுக்கு மெயின் ரீசனே ஒண்டர்லா சுற்றி பார்க்கணும் அப்படின்றதான். செம்ம ஆசை, ரொம்ப ரொம்ப நாள் கனவு. ஃபஸ்ட்டு எனக்கு பிளாக் தண்டர் போகணும் அப்படின்றது தான் ஒரு ஆசையாக இருந்தது. அப்புறம் செக் பண்ணி பார்த்ததுல பிளாக் தண்டர்லாம் என்னையா பிளாக் தண்டர், ஒண்டர்லா போய் பாருங்கயா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய அட்வென்ச்சர் கேம் தான் அங்கே அதிகமாக இருக்குது. அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. உங்களுக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு ஆசையோடு சேர்ந்து பயமாக இருக்குது வேற. அங்கே போனாவே 2வது ட்ரெஸ்ஸிங் கோட்லாம் மாற்றணுமாமா. எல்லாமே இந்த ஜெர்சி டைப்பில் தான் டிஷர்ட் பேண்ட்லாம் போடணுமாமா. அதனால் கௌரிக்குமே சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வேண்டாம்னா வாங்கி வச்சுருக்கேன். அங்கே போயிட்டு பார்த்தியா சுடிதார் போட்டு அங்கே போக முடியுமா? அதனால் ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கேன். அங்கே உள்ள நிலமையை பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லா பேருமே ட்ரெஸ்ஸிங் கோட் எல்லாமே ஜெர்சி அந்த மாதிரி டிஷர்ட்டை தான் போட்டிருக்கோம். இப்போ கிளம்பியாச்சு. நம்ம இந்த ட்ரெஸ் போட்டால் தான் உள்ளே அலோட் பண்ணுவாங்களாம். ஆமாம். 2வது நம்ம லொக்கேஷன்லேருந்து ஒண்டர்லா போகிறதுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் வருது. இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1 hour to 1.5 hour ஆகும்னு சொல்லுது. நம்ம அங்கே 11 மணிக்கு அங்கே டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்களாமா. 11 to 6 மணி வரைக்கும் ஃபுல்லாக செம்ம ஜாலியாக இருக்கும். மீதெல்லாம் நம்ம அங்கே போய் பார்க்கலாம். நாங்கள் வந்து ஈஸியான கேம்ஸ் தான் விளையாடுவேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம், நீங்கள் என்னை வற்புறுத்தலாம் கூடாது. வாங்கம்மா, நீங்கள் வந்தால் மட்டும் போதும், மீதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோம். கௌரி ஏதாச்சும் மாட்டி விட்றாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. கௌரி அன்னைக்கு பிச்சு போட்டுற வேண்டியதுதான். சரி, ஓகேங்க, டைம் ஆயிடுச்சு, கிளம்பியாச்சு. சரி, மீதெல்லாம் நான் அங்கே போய் காமிக்கிறேன். போகலாமா? போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒண்டர்லா உள்ள வந்தாச்சு. கார் பார்க் பண்ணியாச்சு. கார் பார்க்கிங் தனியாக காசுலாம் கிடையாது. அப்புறம் இங்கே வந்து டிக்கெட் எடுக்கலாம்னு விட்ற வந்தேன். ஆக்சுவலி 5 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் இருக்குது. 10% 20% இருக்குது. நான் என்னைக்கு போகிறேன்ற கன்ஃபார்ம் தெரியாமல் நான் ஆன்லைனில் புக் பண்ணல. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா வருஷம் அங்கே நிற்குது. ஆஹா, எப்படா வரிசையிலேருந்து எப்படா போகிறது ஒரே கன்ஃபியூஷன். அப்புறம் மறுபடியும் ஆன்லைன் எடுத்து உடனே புக் பண்ணிட்டேன். எல்லாம் வரிசையிலேருந்து புக் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஆன்லைன்லேருந்து புக் பண்ணிட்டு புக்கிங் ஐடியா காமிச்சு டக்குனு உள்ள வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்த்துட்டு ட்ரெஸ்ஸிங் மாற்றிட்டு லாக்கர் ரூம் கொடுப்பாங்க. அந்த லாக்கர் ரூம்ல ஒரு தேவையான திங்ஸ் எல்லாமே அங்க வச்சுட்டு சார் கேம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த Dress கம்ஃபர்ட்டபிளா தான் சார் இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். மேடம் நோ நாட் அலௌட் அப்படின்ட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, ஓகே, டைம் ஆக வேண்டாம். நம்ம டக்குன்னு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து ஆரம்பிக்கலாமா? போலாமா? பயமா இருக்கு. ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ட்ரை கேம்ஸ் தான் விளையாட போறோம். ரொம்ப ஆசையா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. போலாமா? எனக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் அப்படியே ஷையா ஃபீல் ஆச்சு. ஆனா இங்க எல்லாருமே இந்த ட்ரெஸ்ல தானே இருக்காங்க, அதனால நமக்கு அப்படியே ஒரு ஜாலியா தான் இருக்கு. கௌரி டிஷர்ட் போடவும் ஒரு மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்றா. நீ மட்டும் இல்ல, எல்லா பேருமே இப்படிதான். ஏதாவது ரூல்ஸ் அப்படின்னு. சரி, ஓகேங்க அப்படின்னு தயாராயிட்டா. சரி, ஓகே, போலாமா? போலாம். உட்காரு கௌரி. எப்படி இருக்கு? பயமா இருக்கு. எப்படி இருக்கு? ஸ்டார்ட் பண்ண போறோம். அர்ஷித் அங்கேயே நிக்கிறான், அவனுக்கு அலோடு இல்லை. இது வந்து அடல்ட் கேம்னால நம்ம வந்திருக்கோம். பாருங்க, இப்படிதான் சுத்தி வரும். கௌரி, நம்ம எப்படி இருக்கோம்? பயத்துல இருக்கோம். சுத்த போகுது. ஃபர்ஸ்ட் டைமுங்க அந்த மாதிரிலாம். செம்ம ஹாப்பியா இருக்கு, பயமாவும் இருக்கு. ஆரம்பிக்க போறேங்க. சுத்த போகுது. கிஷோர், ரெடி? 1 2 ஆரம்பிக்க போகுது கௌரி. ஐயோ, முடியலங்க. வீடியோ எடுத்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல மொபைல் பறந்துருக்கும். நல்ல வேலைக்கு கேட்ச் பிடிச்சிட்டேன். எப்படி கறி இருந்துச்சு? ஆமா. எப்போ சாமி முடியலடா, அல்ல விட்டுருச்சு. பேசிக் கேமே இப்படியா? வேற லெவல். அடுத்து அங்கயா?
பரமா சாவு பயத்தை காமிச்சிட்டாங்கப்பா சாமி. என்னால கையோ இறங்குனதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குங்க. ஐயோ ஃபீலிங் சத்தியமா முடியல. இது எங்க போனாலும் கிடைக்காது, இங்க மட்டும் தான் கிடைக்கும். சாவு அதான் சொல்றேன், சாவை பார்த்துட்டு வந்துட்டோம். சின்னவனுக்கு அலௌட் கிடையாது, அவன் வெளியில நின்னுக்கிட்டான். ஐயோ எங்க 3 பேருக்கு மட்டும்தான். வேற லெவல் கேமிங்க, வேற லெவல் கேமிங். சரி ஓகே, நம்ம போய் சாப்பிட்டு மிதிக்கலாம். ஓகேவா? வாட்டர் கேம் தான். ஓகேவா? ஓகே ஓகே. இல்ல 2 பெரிய கேம் இருக்கு, அதையும் முடிச்சிட்டு டைமிங் பார்த்து ஐயோ பண்ணிக்கலாம். இன்னும் மறுபடியும் பெரிய கேமா? என்னங்க நீங்க சாப்பிட்டு வாட்டருக்கு போய். சரி ஓகே ஓகே, டைம் வேற ஆயிடுச்சு. கௌரி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கா? ரசித் எப்படிடா இருக்கு? இன்னைக்கு காலையில நாங்க அப்படிதான் பறந்துட்டு தான் இருக்கோம். ஆமா
பத்தல என்ன சொல்றது, டைமே பத்தலைன்னு தான் சொல்லணும். காலைல 11 மணிக்கு வந்தோம், இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9 மணி. இப்போ தான் எல்லா கேம்ஸையும் முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு தலையெல்லாம் ஈரமாக இருந்துச்சு துவட்டிட்டு, சரி கடைசியாக ஒரு எண்டு வீடியோவை இங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கோம். டைமு சுத்தமாக பத்தலைங்க, இன்னும் ஒரு நாள் தேவைப்படுது. பாதி கேம்ஸ் இருக்குது இன்னும் விளையாடுறதுக்கு. எங்க அந்த 3Dல ஏதோ பார்க்கணும்னு சொன்னீங்க, அது பார்க்கல. மிஸ் பண்ண கேம் வந்து இந்த கீழே வந்து தண்ணியா இருக்கும், அதுல கப்பல் சர்ன்னு கிராஸ் ஆகும் அந்த கேமு, அப்புறம் 3D போட்டு பார்க்கறது, அப்புறம் 5D போட்டு அப்படியே காட்டுக்குள்ளாரே போய் பார்க்கறது, அப்புறம் பேய் வீடு, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம் மீன்ஸ் டைம் இல்லை. நாங்கள் காலைல 10 மணிக்கு கிளம்பி 11 மணிக்கு இங்கே வந்து கவுண்டர்ல இருந்து டிக்கெட் வாங்கி ஒரு கேமா பார்த்துட்டு ட்ரை கேம்ஸ் தான் அதிகமாக விளையாண்டுருக்கோம். வாட்டர் கேம்ஸுக்கு 12 to 6 தான் வாட்டர் கேம்ஸோட டைமிங்கு. நம்ம அந்த டயத்துல இருந்து நம்மளால கீப் அப் பண்ண முடியல, ஏன்னா ட்ரை கேம்ஸுக்கே டைம் நமக்கு பத்தல. 4:30 மணிக்கு தான் நாங்கள் வாட்டர் கேம்ஸ் விளையாடவே போனோம். ஒரு 6 மணி வரைக்கும் விளையாண்டோங்க, அவ்வளோதான். ஒரு 1.5 மணி நேரம் விளையாண்டுருப்போம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் தண்ணிலாம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஆழமாலாம் இல்லை. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க, வேற என்ன சொல்றதுன்னு இல்லை, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஃபைனலாக இங்கே வந்தோம். பெங்களூர் வந்தது ஃபர்ஸ்ட் எதுக்காக வந்தோம் அப்படின்னா, பெங்களூர் இதுக்காக தான் வந்தோம், ஒண்டர்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்டர்லா இஸ் வெரி ஒண்டர்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும். செம்ம சூப்பரா இருக்குங்க. சத்தியமா மறுபடியும் நாளைக்கு வரணும் போல தோணுது. மிஸ் பண்ணது கேம்லாம் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்ல திருவிழாலாம் விளாடுவோம்ல, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. சின்ன சின்ன ராட்டினம்லாம் இது வந்து ஒரு மாதிரி கர்ணம் தப்புனா மரணன்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லிப் ஆனிச்சுன்னா அவ்வளவுதான், அந்த அளவுக்கு இருக்கு. ரொம்ப சேஃப்டிங்க, ஒவ்வொருத்தவங்களையும் செக் பண்ணி எல்லாரையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ராட்டினம்லாம் சுத்த வைக்கிறாங்க. அதனால ரொம்ப சேஃப்டியா இருக்காங்க எல்லாமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர் மணி பாத்தீங்கன்னா இப்ப 10 மணி ஆக போகுது, ஆனா இன்னும் இங்க இவ்வளவு கும்பல் இருக்கு. சோ நம்மளும் ஒரு சின்னதா ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். இங்க வந்து போகிறதுக்கு மனசே வரல, இங்கே இருந்துடலாம் போல இருக்கு. கண்டிப்பா இங்க ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள் இருந்துச்சுன்னா இங்கே தங்கிட்டு கூட மறுபடியும் வரலாம். ஏன்னா இது பெங்களூருக்கும் மைசூருக்கும் சென்டர்ல இருக்கு. ஸோ அதனால இப்போ நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு நம்ம போகணுன்னாலே இப்போ 1 மணி நேரம் ஆகும். போயிட்டு மறுபடியும் நாளைக்கெல்லாம் வர முடியாது. ஸோ ஓகேங்க, எல்லாமே விளையாண்டாச்சு. ரொம்ப டயர்டா இருக்கு, வண்டி எடுத்துட்டு போக வேண்டியதுதான். இங்க இருந்து 40 கிலோமீட்டர் இருக்கா. ஆமா, இத்தனைக்கு நான் வாட்டர் கேம் எதுவுமே விளையாடல, வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணு சொல்லிட்டு நான் வாட்டர் கேம்லாம் விளையாடல, எல்லாம் இதுங்க தான் விளையாண்டுச்சுங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா பேரும் ஒரு திருப்பி ஒன்றரை வந்து விசிட் பண்ணுங்க, செம்மையா இருக்கு, மாசா இருக்கு. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.